வணக்கம். தமிழகத்திலேயே மக்களை எண்ணி 24 மணி நேரமும் மக்களுக்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரே மாநகராட்சி நிர்வாகம் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் தர மனமில்லாத மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மதுரை மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே குடிநீர் குழாய் உடைந்து வீணாக சாலையில் செல்வதை தடுப்பதற்கு மனம் வரவில்லை. இன்று மக்கள் நலன் கருதி மக்களுக்கு ஆங்காங்கே வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற மக்கள் வாகனத்தில் செல்லும் போது வாகனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் பாதசாரிகளுக்கு தார் சாலையில் செல்லும் போது கால்களில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் வெப்பசலனத்தை குறைக்கும் விதமாக மதுரை மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் முழுவதும் தார் சாலையில் தெருக்களில் வீணாக செல்ல வழிவகுத்துள்ளனர். இந்த மனசு எந்த மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் வரவே வராது. மக்களுக்கு குடிப்பதற்கு தினமும் குடிநீர் வழங்க மனமில்லாத மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் நடக்கும்போது கால்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி 24 மணி நேரமும் சாலைகளில் தினமும் குடிநீரை ஊற்றி மக்களை காக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதுவும் குறிப்பாக மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு 63 மட்டும் 3 இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்து வீணாக சாலையில் செல்கிறது. மதுரை மாநகராட்சி ஆளட்டும், ஆனால் மதுரை மக்கள் வாழ வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள்.